குரூப் 1 ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். கூற்று மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியல் அமைப்பிற்கு கடமைப்பட்டுள்ளது. காரணம் மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைப்பதன் தர்க்க ரீதியான விளைவாகும். ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்ட தடுப்பு துயர் துடைப்பு தடைச்சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2013. கீழ்கண்டவற்றை காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. ஏ.கே. கோபாலன் விஎஸ் மதராஸ் அரசு, கோலக்நாத் விஎஸ் பஞ்சாப் மாநிலம், கேசவானந்த பாரதி விஎஸ் கேரள மாநிலம், மினர்வா மில்ஸ் லிமிட் விஎஸ் இந்திய அரசு. 4123 சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. இந்திய தடுப்பு காவல் சட்டம் 1950. தேசிய அவசரகால சட்டத்திற்கு ஜெரால்ட் ஃபோர்ட் கையெழுத்திட்ட ஆண்டு 1976. இந்தோ பாகிஸ்தான் போர் 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் 1974. 3412 கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகளின் மறைந்த தினமாகும். ஜனவரி மாதம் 23ஆம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த தினமாகும். ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த தினமாகும். 1, 2, 3 மட்டும் சரி. கீழ்வரும் கூற்று மற்றும் காரணம் வினாவை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கூற்று காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடானது அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியல் ஆகும் என்பதை காண முடிகிறது. காரணம் காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவதே ஆகும். ஏ மற்றும் ஆர் என்ற இரண்டு கூற்றும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும். கீழ்வருவனவற்றுள் எவை தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020 நோக்கங்கள் ஆகும்? பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அனுமதிப்பதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்த்தல். 1 மற்றும் 3 மட்டும். பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்களை தெரிவு செய்க. இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வை ஊக்குவிப்பது ஆகும். அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்துவது. 1 மற்றும் 2 மட்டும். இந்தியாவில் லோக் ஆயுக்தாவை நிறுவிய முதல் மாநிலம் எது? மகாராஷ்டிரா. பின்வருவனவற்றுள் இந்திய தேர்தல் ஆணையம் குறித்து சரியானதை எழுதுக. பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு தேர்தல்கள் நடத்துவது. இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் திருமதி வி.எஸ். ரமாதேவி ஆவார். 1 மற்றும் 2 மட்டும்.